ஹாய், வெல்கம் டு ஆரோன் ஆர்ட் இன்ஸ்டியூட். இன்றைக்கி கிளாஸ் 3 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஸ்டிச் தான், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரி, அதாவது சில்க் த்ரெட் இருக்குமா, அதையும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. இந்த கார்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் த்ரெட்டு இதில் சுற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம சில்க் த்ரெட்டில் போடும்போது நம்ம டபுளாக தான் போடுவோம், சரியா? இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்டிச் போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்படி சுற்றி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. எனக்கு சும்மா செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இவ்வளோ போதும் இப்போதைக்கு, அதனால் நான் இப்போ இவ்வளோ சுற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா பல்கியாகவே சுற்றி வச்சுக்கலாம். சுற்றி நீங்கள் வேணும்னா செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் நம்ம ஆரம்பத்தில் சுற்றுறோம் இல்லையா, அங்கே கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த த்ரெட்டு வெளியே வராது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவு சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது சில்க் த்ரெட்டோட த்ரெட், இது நம்ம சுற்றி வச்சுருக்கிறதோட த்ரெட். இது ரெண்டையும் சேர்த்தி நம்ம நாட் போட்டுக்க போகிறோம், சரியா? இது த்ரெட்டு அப்படிங்கிறனால நீங்கள் ஒரு 2 சுற்று 3 சுற்று நாட் போட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு 2 தடவை போட்டாலே அது கொஞ்சம் பல்கியாக வந்துடும், ஃபேப்ரிக் விட்டு வெளியே வராது. ஓகேவா? ஸோ நீங்கள் போடும்போது இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து தான் போடுவீங்க. அதே மாதிரி தான் இப்படி பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த 2 விரல் யூஸ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த மோதிர விரலையும் இந்த ஆள்காட்டி விரலையும் வச்சுட்டு கட்டை விரலில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம இந்த த்ரெட், அதாவது எதில் முடிச்சு போட்டிருக்கோமோ அதில் தான் நம்ம நாட் போடுவோம். அதனால் இந்த விரலில் நீங்கள் அதை இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீடில் வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரியா? இந்த மாதிரி நீடில் வச்சு நீங்கள் பிக் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு த்ரெட்டு தான் வரும். இப்படி பிக் பண்ணும்போது ஒரு த்ரெட்டு தான் வரும். இல்லை 2மே வந்துருச்சுன்னா வெல் அண்ட் குட். சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை அறியாமையே இப்படி ஃபோர்ஸாக எடுத்துருவோம். எடுக்கும் போது த்ரெட்டு கட் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டென்ஷன் ஆகாதீங்க, சரியா? ஸோ நம்ம ஜரி த்ரெட்டில் போட்ட மாதிரியே தான் அதே மாதிரி நான் சில்க் த்ரெட்டுக்கு, அதாவது ஜரி த்ரெட்டுக்கு சொன்ன மாதிரி இதையும் ஒரு பாக்ஸில் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஓடும், நம்ம கார்டில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ சிக்கு மாட்டுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது, சரியா? ஓகே. ஸோ அதில் எப்படி ஸ்டிச் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் தான், நீங்கள் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணாலும் டென்ஷன் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு தண்ணி பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ டீஹைட்ரேட் ஆயிடுவீங்க புதுசாக பண்ணுறனால. இல்லைனாலும் நீங்கள் தண்ணி பாட்டில் பக்கத்தில் வச்சுக்கோங்க, தண்ணி குடிச்சிட்டே இருங்க, ஓகே? ஸோ இந்த மாதிரி 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. த்ரெட்டு எடுங்க, ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு, ஓகேவா? ஸோ த்ரெட்டு வெளியே வந்துருச்சு. நம்ம சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் போடும்போது ஒரு த்ரெட்டு மட்டும் கட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் டென்ஷன் ஆகிருக்கக்கூடாது, ஓகேவா? இந்த மாதிரி 2 த்ரெட்டு வருதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடும்போது பெரிய பெரிய செயினாகவே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ. ஒரு ரைட் ஒரு லெஃப்ட். த்ரெட்டை கீழேயும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே பிடிங்க, இல்லைன்னா அது கட் ஆயிரும். நீங்கள் நீடிலையும் இப்படி எடுத்துகிட்டு த்ரெட்டையும் கீழே ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா அது கட் ஆகும், சரியா? ஒரு ரைட் ஒரு லெஃப்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் போட போகிறோம். ஸ்டிச் போடும்போது நான் லைன் ட்ரா பண்ணலை, நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம எப்படியும் பேட்டர்னில் தான் இந்த ஸ்டிச் போடுவோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதுலேயும் எண்ட் நாட் போடணும். எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு செயின் ஸ்டிச்லேயே நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இது ரிலாக்ஸ்டாக விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி 2 த்ரெட்டு வரும். நீங்கள் ஒரு தடவையும் ஸ்டிச் போடுறப்போ இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்தி அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும், சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடுவோம், சரிங்களா? இதில் எண்ட் நாட் எப்படி போடுறது அப்படின்றது கிளாஸ் 4ல் பார்க்கலாம்.